A few minutes later. அக்கா லெஃப்ட்ல திரும்ப போறான், கையை போடு. இல்ல புரியல, என்ன பேய் நினைச்சா என்ன நினைச்சாங்க? ஐயா சும்மா நொய்யின்னு கால் பண்ணிக்கிட்டு ஒரு வண்டியில ஒழுங்கா போக முடியுதா? சரி எப்ப பாரு இதே வேலை. அடங்க அப்பா மோனலே நான் பேய்டா. என்னடி சும்மா நசரசன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? எந்த பொண்ணு கூட பைக்ல வெளில போற? நான் எந்த பொண்ணு கூட போனேன்? சவுப்பு கலர் புலா கட்டின பொண்ணு கூட போயிட்டு இருக்க. லூசு, அது பேய்டி. இல்ல உன்னதான் நம்ப முடியாது. ஏச்சி இரு போனை தரேன். குடு கேக்க குடு. இதே வேலை. அக்கா நீ பேயின்னு சொல்லுக்கா. ஏச்சி சீக்கிரம் நீ பேயின்னு சொல்லு. மாடி நான் பேய்மா. பாடி பேய் தானா? சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடணும் சரியா? சரிம்மா. உன்கிட்ட போன் கூட. எப்ப பாரு சந்தேகம்க்கா, கொஞ்ச நேரம் உட்காருக்கா. அக்கா வேமா போறேன், டைட்டா புடிச்சுக்க. அண்ணா 100 ரூபாய்க்கு பெட்ரோல். ஆஹா பர்ஸ் வச்சுட்டோமா? அக்கா பெட்ரோலுக்கு 100 ரூபாய் காசு இருந்தா கூட. நான் எலுமிச்சை பழத்துக்கு போறேன்டா, பேய்க்கிட்டு ஒரு மரியாதை இல்லை. நம்பதாங்க. யோ சிப்பா எல்லாம் தட்டி விட்டானுங்கயா, எதனா பண்ணியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? தம்பி யானை போய் வேலையை கட்டுறா. அவ்வளவுதான் முடிஞ்சு. சிச்சி போப்பா. யோ வெள்ளராஜா யானையெல்லாம் பறக்க விட்டானையா. தம்பி குதிரை. சிச்சி ஓடு. யோ குதிரையெல்லாம் செதற விட்டானையா. அந்த கருப்பு ராஜா போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்கான். யோ என்னையா சும்மா நசனசன்னு இருக்கா? மந்திரி அமுச்சுடியா? யோ மந்திரி எல்லாம் எந்திரிக்க முடியாம கிடக்காயா. மந்திரியா அடிச்சுட்டானுங்களா? யோ ராணி உனக்கு வேலை வந்துட்டு, போய் தட்டி தூக்கு. நீ அழகா இருக்க நினைக்கல, நீ என் கூட பேசுவன்னு நினைக்கல, நீ என் பக்கத்துல வந்து நிப்பன்னு நினைக்கல. ஏன் நான் உன்னை நினைச்சே பாக்கல. உன்னை தேடி கண்டுபிடிக்க 22 வருஷம் ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாது. சோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. எனக்கு ஓகே. அப்ப வாங்க உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன ராணி தட்டி தூக்குன்னு பார்த்தா ராணியை தட்டி தூக்கிட்டானுங்க. வெள்ளராஜா பொண்டாட்டி கருப்பு ராஜா கூட ஓடி புட்டே. யோ என்ன பாக்குற? இப்பயாச்சும் போய் எதனா சண்டை செய்யா. வெள்ளராஜானா சும்மா நினைச்சீங்களாடா, நான் யாருன்னு காட்டுறேன்டா. யோ என்னையா மாசா பீஜம் மட்டும் என்னமோ தவக்கலமே உரடி தாவுற? தம்பி நமக்கு அவ்வளவுதான் பவர். அப்ப டம்மி பீஸா நீ? வா சீக்கிரம் விளையாடுறா. விளையாட தெரிஞ்ச விளையாட மாட்டேன்னா என்ன ஒரு ஆச்சரியம். அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ண வேண்டியதான். என்னடா ஒரே ஸ்டிக்ல 2 காயின் போட்டான்? ஆக்சுவலா நம்ம கேரம் போர்டு ப்ளே பண்றது கிடையாது. நம்ம போனாலே பயப்படுவானுங்க. நான் எல்லாம் ஸ்ட்ரைக்கர்ல கை வச்சாலே காயின் போட்டுருவேன். சரி விளையாடு. இல்ல நோ நம்ம ஒரு ஸ்ட்ரைக்குக்கு 2 காயின் தான். நீ ப்ளே பண்ணு. வேஸ்டா சுருட்ட நீ எதுக்குடா விளையாட வர? வெறுப்பா இருக்குடா. அந்தரா விளையாடுறா. காயின் திருத்துக்கு ஒருத்தன் செருப்பால் அடி வாங்க போறான். விகேசி பிரைடு தான். கொப்பனை போட்டு குப்புற அடிக்க செவனு ஆடாம. ஐயா சுருட்ட விளையாடுறா. ஏய் சுருட்டிட்ட ஸ்டைகர் கொடுக்கறது ஒண்ணுதான், விளையாடாம இருக்கிறது ஒண்ணுதான்டா. தூக்கி விட்ட கொடுத்து நீ படம் தான்டா. என்னமோ நான் வேஸ்ட்னு சொன்னேன், பார்த்தல்ல ஆட்டத்தையே முடிச்சிட்டேன். நான் காயின் போட அப்படியே பொறாமையில தடுக்க வர என்ன? ஏய் கருப்புரேன்னு கருப்பு காயின் போட்டியே, நம்ம ஒயிட் காயின்டா. டேய் எங்கடா இருக்கீங்க? வரீங்களா இல்லடா? வேணே வந்துட்டா மச்சான் இங்க பாரு. ஏய் வேணுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், காசு கொடுங்கடா. காசு வேணாம், காசு கொடுங்க. காசு வேணாம். டேய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ காசு கொடுத்துருங்கடா. சரிடா நவுறா. டேய் சுருட்ட வரலல்ல? எனக்கு தெரியலடா. தெரியலையா? சுருட்ட சூற விட போறேன்டா. டேய் சுருட்ட அலப்பற பண்ணிடாதடா. டூர் அமைதியா போயிட்டு வரணும்டா. டேய் மச்சான் நான் முன்ன மாதிரி இல்லடா. அப்பாடி உள்ள போடா. என்ன வைப்ரேஷன் ஆவறா? ஏய் மச்சான் சுருட்ட. ஏய் அமைதியா போய் உட்கார்றா. டேய் மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஏன்டா நீ வேற பயப்படுறிய? வரீங்களா இல்லடா? டைம் ஆயிடுச்சுடா. என்ன ஏதோ டம்மு சவுண்ட் கேக்குது. போடு ஏத்து வாணிலே ஏத்துறோம். அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா.
சுருட்ட சூறாடா. டேய் பாட்டா பண்றா. A few minutes later. இவன் வாமிட் கேஸ், இவன் பக்கத்துல வேணாம். சி, இவன் பக்கத்துல உட்காரவே கூடாது. ஐயோ சுருட்ட டேஞ்சரு. டேய் நீ வாமிட் எடுப்ப? தலைகில தொங்க விட்டாலும் வாமிட் எடுக்க மாட்டேன்டா. அப்ப சரிடா, உன் பக்கத்துல உட்காரேன். டேய் இந்த பக்கம் வா, நான் ஜன்னல் சீட்டு போறேன். நோ டிரைவர் அண்ணா, வண்டி அண்ணா. டேய் யாரா பவுலிங் போடுறது? வேற யாரு? நம்ம ராஜி தான். ராஜே பவுலிங் போட. அந்த வந்துட்டேன். ஏச்சி அங்கே இல்ல. ஏன் என்னது? ஏண்டா நீ எல்லாம் பால தொல்லாமாடா. ஸ்டாப். அப்படியே ஸ்லோமோ போட்டு ரிவர்ஸ் போடுங்க. இது ஒரு ஸ்டைலு, நீ ஒரு பவுலரு. நீ பவுலிங் போற ஸ்டைல் கூட ஓகேடா, ஆனா பால் எங்கடா போடுற? ஸ்டாப். பால் எங்க இருக்கு, ஸ்டிக் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 100 மீட்டர். நீ எல்லாம் பால தொட்ட செத்த. சரி விடு, சந்தோஷ் போட்டோம். சந்தோஷ் கரெக்டா இருப்பான். ஏச்சி நீ நில்லு. ஏன் இவனுக்கு என்ன? டே இவெல்லாம் பால் போட்டு தாண்டா அடிக்க தெரியாதவங்க கூட அடிக்கிறான். புது பால்ரா நானு. இவன் போட்ட பால் நல்லா அடிச்சு அடிச்சு பழைய பால் ஆக்கிட்டானுடா. தயவு செய்து நீங்க 2 பேரும் பாலையே தொடாதீங்கடா. சரி விடு, யாருக்கும் வேணாம். சுருட்ட கரெக்டா இருப்பான், சுருட்ட போட்டோம். ஏச்சி நாத்த முட்டு பேல, நீ மட்டும் அங்கே நில்லே. ஏண்டா நீங்க யாச்சும் பாலுக்கு ஒரு மரியாதை கொடுப்பீங்கடா. அவன் என்ன என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமாடா? என்னமோ அமாம் சோப்பு மாரி உடம்பெல்லாம் போட்டு தேய்க்கிறான்டா அவன். நீங்களே வேணா பால் போட்டுக்கங்கடா, ஆனா அந்த நாத்த முடிச்ச பேட்ட எப்படி கொடுக்காதீங்கடா. இவெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு இருக்கீங்க. பாலை எடுத்தோமா, எச்சு துப்புனோமா, முன்னாடி 2 தேய், பின்னாடி 2 தேய், போய்கிட்டே இருக்கணும். ஏமா என்னம்மா இது? உப்மாடா. அது எனக்கு தெரியாதா? என்னம்மா எப்ப பாரு உப்மாவே பண்ணிட்டு இருக்கா? ஏய் நேத்து செஞ்சேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்றேன். என்னமோ டெய்லி பண்ற மாதிரி பேசுற. ஏமா நேத்து பண்ணிருக்க, அப்புறம் இன்னைக்கு பண்ணிருக்க, தொடர்ந்து 2 நாள் பண்ணிருக்க. அதுக்கு பேர் டெய்லி பண்றதா தான் அர்த்தம். சாப்பிடுப்பா, உப்மா தானே. ஏமா எப்படிமா சாப்பிடுறது? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை உப்மா தான். பிடிக்காத சாப்பாடு உப்மா தான். உப்மானாலே டென்ஷன் ஆகுது. உப்மா. ஏமா மறுபடி அதே சொல்லாதமா, கடுப்பாகுது. சரி விட அழுவாத, வேற சூப்பர் சாப்பாடு செஞ்சு தரேன். என்ன சாப்பாடு? ரசம்டா. ஏமா ஓமா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். செல்லோ உப்மா? ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு உப்மா பிடிக்காதா? ஏச்சி என்ன இப்படி கேட்டுவிட்ட? உப்மா பிடிக்காதானே? நீ வேற. உப்மானா உயிரிடி எனக்கு. இந்த உடம்பெல்லாம் எப்படி வளர்ந்தது? உப்மா சாப்பிட்டுதான். இது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒரு உப்மா செய்வாங்க பாரு. எங்க அம்மாவோட உப்மா கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து உள்ளங்கையை நக்குவோம். அந்த மாதிரி உப்மா. காலையிலயும் உப்மா, மாலையிலயும் உப்மா, இரவு உப்மா, மறுநாள் காலை உப்மா. உப்மா பயலுக. இன்னொன்னு தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் பிறந்த உடனே அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லடி, உப்புமான்னு சொன்னேன்டி. உப்புமான்னு. அந்த மாதிரி உப்மா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி நானு. என்ன போய் உப்மா பிடிக்காதான்னு கேட்டு விட்டியடி. ஓ ஹொய்யா, நீ உப்மா சாப்பிட்டிருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்டா. ஆனா சின்ன வயசுல பிறந்த உடனே அம்மான்னு சொல்லலடி, உப்புமான்னு சொன்னடி. உப்புமான்னு அப்படின்னு ஒண்ணு சொன்னா பத்தியா, அங்க நிக்கிற நீ. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க? கடுப்பாதுமா உன்கிட்ட பேசுறதுக்கு. டென்ஷன் ஆகுதுமா. போன் அடிச்சாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கா. போனை வையா, உன்கிட்ட பேசவே பிடிக்கல எனக்கு. யார்டா அப்படி கத்தி பேசிட்டு இருக்கா? எங்க அம்மா தான்டா எப்ப போன் அடிச்சாலும் திட்டிட்டே இருக்காங்கடா. டேய் அம்மா இல்லாதவங்களுக்கு தான்டா தெரியும். அம்மா திட்டுறதெல்லாம் திருக்குறள் மாதிரினே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க. என்ன நமக்கே அழுவு வருது? சுருட்ட அழுவாதடா, சுருட்ட அழுவாத. நீ எங்க போற? நீ காணு பச்சை ஊத்தி இருக்கான் பாரா. ஆமாண்டா. ஏய் கைய விடுங்கடா. என்ன லவ்வா? ஏய் லவ்லாம் இல்லடா. அப்ப கலா யாரு? எங்க அம்மாடா. நான் இங்கே பாட. ஐயா பாஸ், அம்மா சென்டிமெண்ட் போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான வீடியோ சுருட்ட, கன்ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. அட நீங்க வேற அம்மா நல்லா அழுகுறான் பாஸ். அவன் அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி வைங்க, எடுத்துட்டு வரேன். டேய் நாளைக்கெல்லாம் கன்ஃபார்மா டூர் போயிடலாம்டா. நான் டூர் வரலடா. ஏன்டா வரல? நான் டூர் வந்துட்டேனா எங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்கடா.
बंदी बन के आया हूँ मेरा हौसला भी अय्याश है ना तो कारवा की तलाश है ना तो कारवा की तलाश है ना तो हम सफर की तलाश है ना तो कारवा की तलाश है அடியே எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிட்டியா? ஏங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். பெரிய பொண்ணு 2 நாளா ஓடிப்ப போகுது. சின்ன பொண்ணு இப்பதான் லவ்ல விழுந்திருக்கு. சின்ன பொண்ணா? அது கவலைப்படாதீங்க, அது பிரிஞ்சிரும். ஆனா பையன் மட்டும்தான். பையன் மட்டும்? பையன் ஒரு பையனை லவ் பண்றாங்க.